ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான ஒரு மூலிகை குளியல் பவுடர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூலிகை குளியல் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுருக்கும். அதே சமயத்தில் சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த சூரிய கதிர்கள்லேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாதாம் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாமை வந்து ஒரு அகலமான பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு காய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது பூந்திக்கொட்டை. இதை சோப் நட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா வந்து ஹைட்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸ் வராமல் தடுக்குது. முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பூந்திக்கொட்டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து ஆவாரம் பூ. ஆவாரம்பூ நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை ரிமூவ் பண்ணி நல்லா வந்து சாஃப்டாக ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் முகப்பொழிவு, உடம்புல வந்து தேவையற்ற அழுக்குகளை நீக்கி நல்லா வந்து பொழிவாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மேக்ஸிமம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது தான். அடுத்ததாக நம்ம செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூவில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கலரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபேஸையும் உடம்பையும் நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செம்பருத்தி பூ நிறையவே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பாசிப்பயிறு. பாசிப்பயிறு கரும்புள்ளி, சுருக்கம், கருமை இதெல்லாம் வந்து நீக்கி நம்ம முகத்தை நல்லா பொழிவாக வச்சுட்ருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 220 கிராம் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக நீங்கள் குளியல் பவுடர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக்கிக்கோங்க, இல்லை கொஞ்சமாக வேணாலும் குறைச்சிக்கோங்க. பாசிப்பயிரை நம்ம செலக்ட் பண்ணும்போது நாட்டு பயிராக எடுத்துக்கணும். இதுலேயே வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் பயிறு இருக்கும். ஹைப்ரிட் பயிர் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பாசிப்பயிறு நாட்டு பயிராக எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் வேப்ப இலை. வேப்ப இலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் தேமல், கரும்புள்ளி, கருந்திட்டுகள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து காய வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் பறிச்சிட்டு வந்தது. இதில் நான் காட்டியிருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருப்பேன். இது மாதிரி கிடச்சிதுன்னா மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பொருட்கள் யூஸ் பண்ணுங்கள். எதுலையுமே பொடியாக வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அதில் வந்து சில வகையான கலப்படங்கள் இருந்தாலும் இருக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரையாக, அதாவது காஞ்ச பொருட்களை தனியாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பொருட்களும் தனியாகவும் நான் வந்து காய வைக்க போகிறேன். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டது வந்து குப்பை மேனி. குப்பை மேனி நம்மளுக்கு தேவையில்லாத முடிகளை நீக்கிறதுக்கும் பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் அந்த பருக்கள்னால் ஏற்படக்கூடிய தழும்புகள் மறையிறதுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இலைகள் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த விதைகளையும் நம்ம சேர்த்தே அரைக்கிறதுக்கு கொடுத்துக்கலாம். இதையும் நான் எடுத்துக்கிறேன். இதுவும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி, இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் பொடிகள் இல்லாமல் ஒரு இலையாவோ பூக்களாவோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல தனியாக வந்து காய வச்சுக்கிறேன். அடுத்தது ரொம்பவே முக்கியமான பொருள் திருநீற்று பச்சிலை. இதை வந்து துணுத்தி பச்சிலை அப்படின்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை பச்சையாகவே அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கனாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த குளியல் பவுடரில் நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய பருக்கள் மறைஞ்சு அதனால் ஏற்படக்கூடிய தழும்புகள்லாம் மறைஞ்சு கரும்புள்ளிகள் வராமலும் நம்மளுடைய சருமத்தை நல்லா வந்து பொழிவாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு பொதுவாகவே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேஸ் பேக் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு உடம்புல தேய்ச்சி குளிக்க விடுவோம். இப்போ இந்த குளியல் பவுடரில் கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறதுனால பருக்கள் இருந்ததுன்னா அதை போக்கி அந்த பருக்கள்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பழுப்பு நிற கரைகளை மறைச்சி நல்லா வந்து ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாகும். அது மட்டும் இல்லாமல் டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பொருளாக வந்து இது இருக்குது. அடுத்தது ரொம்பவே முக்கியமான பொருள் இதுதாங்க,
கோரைக்கிழங்கு வந்து நம்ம உடலில் தேமல் வராமல் இருக்கிறதுக்கும், வியர்க்குரு வராமல் இருக்கிறதுக்கும், சூட்டு கட்டிகள் வராமல் இருக்கிறதுக்கும், உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலங்களில் இந்த கோரைக்கிழங்கு போட்டு நம்ம குளியல் பவுடர் ரெடி பண்ணி குளித்தோம் அப்படின்னா உடல் வந்து நல்லா வந்து கூலிங் ஆகிறது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய எல்லா கொப்பளங்களும் மறைஞ்சு நல்லா வந்து ஹெல்த்தியான ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது சம்மங்கி விதை. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சம்மங்கி விதை வந்து சொறி, படை, சிரங்கு இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு, வேர்க்குரு வராமல், அதாவது முக்கியமாக இந்த கோடை காலங்களில் நிறைய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறது வேர்க்குரு தான். இந்த வேர்க்குரு வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இந்த சம்மங்கி விதை யூஸ் ஆகுது. அடுத்தது இந்த பூலாங்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இந்த குளியல் பவுடர் அப்படின்னா கண்டிப்பாக இது இருந்தே ஆகணும். இது குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. நம்மளுடைய சரும பிரச்சனை எந்த நோயாக இருந்தாலும் சரி, சரும நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பூலாங்கிழங்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. எல்லாவித சரும நோய்க்கும் ஒரே மருந்து இந்த பூலாங்கிழங்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது கூட மற்ற இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமாக இந்த கோடை காலங்களில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வியர்வை துர்நாற்றம் தான். இது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பூலாங்கிழங்கு ரொம்பவே வந்து அவசியமானது. அடுத்தது ரோஜா இதழ்கள் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை மறைய வச்சு முகம் வந்து நல்ல பொழிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது மகிழம்பூ கோடை காலங்களில் வரக்கூடிய வேனல் கட்டி, சூட்டு கட்டி, உஷ்ணக்கட்டி, கொப்பளம், வேர்க்குரு இதெல்லாம் வராமல் தடுத்து நம்மளுடைய தோலை நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடியது. இது வந்து வாசனைக்காகவும் நம்ம ஆட் பண்ணலாம். அடுத்தது செண்பகப்பூ நம்மளுடைய வியர்வை துர்நாற்றத்தை நீக்கி நல்லா வந்து வாசனையாக இருக்கிறதுக்கும், முகம் நல்லா பொழிவாகிறதுக்கும், நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வெட்டிவேர். இது ரொம்ப முக்கியமான பொருளுங்க. இந்த பொருள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள், அதனால் ஏற்படக்கூடிய தழும்புகள் இதெல்லாம் மறைஞ்சு நல்ல வந்து பிரைட்டான ஃபேஸையும் நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியர்வை ஸ்மெல் வராமல் தடுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு பொருளாக வந்து நமக்கு பயன்படுது. அடுத்தது விலாமிச்சை. இதுவும் நம்மளுடைய வெட்டிவேர் மாதிரியே முகப்பரு, அதனால் ஏற்படக்கூடிய தழும்புகள் வராமல், வியர்வை ஸ்மெல் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது துளசியில் 2 வகை இருக்குது. கருந்துளசி, நார்மல் துளசி. நீங்கள் 2 துளசி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த துளசி ஆட் பண்ணுறதுனால நம்ம முகத்தில் அது சூரிய ஒளினால் ஏற்படக்கூடிய கருமையை நீக்கி கரும்புள்ளிகள், பருக்கள் வராமல் தடுத்து முகம் வந்து நல்ல பொழிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கின் டிசீஸ்க்கு நல்ல ஒரு மருந்தாக வந்து இந்த துளசி யூஸ் ஆகுது. நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வந்து வெயிலில் காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சுட்டு எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா நம்மளோட காய வச்சு அந்த பச்சை இலைகள் எல்லாமே நல்லா நொறுங்கி போது இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். இதை வந்து நம்ம இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்புக்கு பதிலாக இது மாதிரியான மூலிகை பொடிகள் வந்து நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு டிசீஸும் வராமல் நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக, க்ளோயாக நல்லா வந்து வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பையனுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் பெண் பிள்ளைக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா இது கூட கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்ல ஃபேஸ் நல்லா வந்து க்ளோயாக கிடைக்கும். நான் என் பையனுக்கும் பண்ணுறதுனால நான் ஆட் பண்ணல. எனக்கு மட்டும் நான் தனியாக வந்து கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுப்பேன். இதிலேருந்து பவுடர் எடுத்து இதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கெட் போட்டு நான் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி விடுறோம். அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவே வாசனையாக இருந்தது இந்த குளியல் பவுட்ரு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.